ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிளாகரை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நேற்றுக்கு வந்து ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம். அதாவது 5 டைப்ஸ் ஆஃப் பேசிவ் இன்கம்மை பற்றி போட்டிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பிளாகரை பற்றி சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில். நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு பிளாகரை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள், மோர் வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிளாகர்னால் என்ன, பிளாகர் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற போகிறீங்க. அதாவது பிளாகர் வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது, அதில் பிளாகர் வந்து எப்படி போஸ்ட் பண்ணுறது, எல்லாமே உங்களுக்கு லைவ் டெமோ பிளாகரை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். internetcafe.blogspot.com இந்த வெப்சைட்க்கான லிங்க் வீடியோக்கு கீழே இருக்குது. அதை போய் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். யார் ஒருத்தர் பிளாகர் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண போகிறீங்களோ, பிளாகர் மூலிமா ஏர்ன் பண்ண போகிறீங்களோ, கம்பல்சரியாக அதை போய் விசிட் பண்ணி பாருங்கள். எப்படிலாம் அதில் வந்து நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம், எப்படி அதே மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணணும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 by 1 வீடியோஸ் வந்து வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளாகர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, எந்த மாதிரி பண்ணணும், எப்படி பிளாகர் எழுதுறது, எந்த தவறுலாம் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது, எது மட்டும் பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் போன மந்த்து ஜனவரி மந்த்துக்கான பேமெண்ட் ப்ரூஃபையும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். பிளாகரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன், பிளாகர் மூலியமாக எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன், அதையும் உங்களுக்கு லைவ் டெமோவோட காமிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல இருக்க போகுது. ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்கும் பாருங்கள். ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோன்னு சொல்லலாம். அதாவது வீட்டில் இருந்துக்கிட்டு ஜஸ்ட் பிளாகர் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 45,000 நீங்கள் வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சது ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு பிளாகர் மூலயமா பொட்டன்ஷியல் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஸோ வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்லாம் கிடைக்கும். சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சேனலை பற்றி பார்த்துட்டு போயிடுவோம். அதாவது இவங்க வந்து நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஸ்கில்லில் வந்து வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட ஆரம்பிச்சிட்டாங்க யூடியூப்பில். ஸோ இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல், அதாவது இன்டர்நெட் கஃபேயோட ஒரு குட்டி சப்ஸ்கிரைபர்னு சொல்லலாம். ஒரு சின்ன சேனல் இப்போ தான் அவங்க வந்து வளர்ந்துக்கிட்டு வராங்க. ஸோ இந்த சேனலுக்கான லிங்க் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கோம். அந்த சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை எப்படி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்களோ இதே மாதிரி இவங்களுக்கும் வந்து உங்களுடைய ஆதரவு வந்து கொடுங்க. இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக பேங்க் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டு, டிஆர்பி, ஆர்ஆர்பி நிறைய ரெக்ரூட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த சேனல் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே நண்பா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாகரோட வெப்சைட்டு. அதாவது பிளாகர் வந்து எப்படி வந்து டிசைன் பண்ணணும் அதை பற்றி உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் பிளாகர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ்லாம் வந்து கொடுக்குறது, இந்த மெயின் மெனு அண்டு சப்டைட்டில் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்குறதுங்கிற மாதிரி ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். எப்படி தீம்னா ஆட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க் எல்லாமே வீடியோ கீழே இருக்குது. அண்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் போன மந்த் ஏர்ன் பண்ணக்கூடிய பிளாகர் மூலிமா நாங்கள் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருந்தோம் அந்த பேமெண்ட் ப்ரூஃபையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்க்ளூடிங் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எல்லாமே. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோகோ வந்து இருக்கும். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெட்டர் லைன் சொல்லுவாங்க. இது வந்து சர்ச் ஐகான். இந்த சைடில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெனுன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் இருக்கும். இது வந்து மெயின் மெனுன்னு சொல்லுவாங்க. அந்த மெயின் மெனுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப் மெனுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து எல்லாருக்குமே நார்மலாக தெரிஞ்சிருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ வியூஸ், அதாவது நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து கொடுக்கலாம். உங்கள்கிட்ட வந்து வெப்சைட் மட்டும்தான் இருக்குது, நான் வந்து பிளாகர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண போகிறேன், எனக்கு யூடியூப் சேனல்லாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய சொந்தமாக நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஐடி எல்லாமே இந்த இடத்துல லிங்க் பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இதை டக்குன்னு காண்டாக்ட் பண்ணி மோர் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்குருவாங்க. அதுக்காக தான் இந்த ஃபாலோ வியூஸுங்கிறதுலாம் வச்சுருக்காங்க. உங்களுடைய பிளாகரில் எத்தனை போஸ்ட் வந்து நீங்கள் ஃப்ரெண்டில் வந்து ஷோ ஆகணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆடு, டிஸ்பிளே ஆட் வந்து ஷோ ஆகுது. இந்த ஆடு மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து இன்கம் வந்து வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக ஒரு போஸ்ட்லாம் போட்டிருந்தோம், அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 2 டேஸ்க்கு முன்னாடி டிக்டாக் வந்து எப்படி இந்தியாவில் வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். அதுக்கான அந்த விபிஎன் சாஃப்ட்வேர் வந்து போட்டிருந்தோம். அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன்.
இதான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பிளாகர் வந்து ரைட் பண்ணது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இங்கிலீஷ்ல பிளாகர் எழுத போறீங்க அப்படின்னா, இங்கிலீஷையே நீங்க வந்து எழுதலாம். தமிழ்ல எழுத போறீங்க அப்படின்னா, தமிழ்லயே எழுதிட்டு வரலாம். 2யும் கலந்து எழுதலாமா? இல்ல எழுதக்கூடாதா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எழுதலாம். தப்பு கிடையாது. ஆட்சன்ஸ்ல அப்ரூவல் வாங்குற வரைக்கும் நீங்க தமிழ்னா தமிழ் தான் எழுதணும். இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் தான் எழுதணும். 2யும் போட்டு குழப்பிறக்கூடாது. அது மட்டும் இல்லாம, நீங்க வந்து பிளாகர் பண்ண போறீங்க. நான் பிளாகர் வந்து எழுத போறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரே கன்டென்ட்டா எழுதுங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நியூஸ் வந்து நீங்க எழுத போறீங்க அப்படின்னா, நியூஸையே தான் எழுதிட்டு வரணும். இடையில வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜிய பத்தி வந்து சொல்லக்கூடாது. மத்தபடி காமெடி பத்தி சொல்லக்கூடாது. இந்த மாரி விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது. நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு குக்கிங்க பத்தி சொல்லப் போறீங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு கேட் ரைஸ் வந்து எப்படி செய்றது? செய்முறை போட்டு, கேட் ரைஸ் ஃபோட்டோ மேல போட்டதுக்கப்புறம், கீழ வந்து செய்முறைன்னு போட்டு இவ்வளோ போட்டுறலாம். இன்கிரீடியன்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு? என்னென்னலாம் தேவைப்படும்? அப்படிங்கிற மாரி போட்டு நீங்க வந்து எழுதலாம். இது வந்து அந்த குக்கிங் ரிலேட்டடானதுக்கு நீங்க வந்து போட்டு ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் வாங்கலாம். நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய காமன் டவுட் நான் வந்து சொல்லிடுறேன். எத்தன போஸ்ட் போட்டு வந்து ஆட்சன்ஸ்க்கு வந்து அப்ரூவல் குடுக்கணும்? எத்தன நாள் ஆகும் ஆட்சன்ஸ்க்கு வந்து அப்ரூவல் கிடைக்க? ஆட்சன்ஸ்க்கு அப்ரூவல் பண்றதுக்கு முன்னாடி என்னலாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்? அப்படிங்கிறது எல்லாமே நெறைய பேர் டவுட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு காமனா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு அ பிளாகர் வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன போஸ்ட் போடணும்? இது வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். அதாவது பிளாகருக்கு கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு 30 போஸ்ட் 30லிருந்து 50 போஸ்ட்டுக்குள்ள நீங்க வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஆட்சன்ஸ்க்கு அப்ளை பண்றது ரொம்பவே நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு அப்ரூவல் வந்து கிடைக்காது. அந்த 50 போஸ்ட்டுமே காப்பிரைட் இல்லாத கன்டென்ட்டா இருக்கணும். அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, எழுத்துக்கள் இந்த லைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கணும். ஜஸ்ட் வந்து ஒரு வரியிலயோ, 2 வரியிலயோ போட்டு ஒரு போஸ்ட்டா வந்து இருக்கக்கூடாது. அந்த மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஓன் கன்டென்ட் காப்பிரைட் இல்லாத இமேஜா இருக்கணும். இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அண்டு டிராஃபிக்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளாகர வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான மக்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்துருக்கணும். அதான் டிராஃபிக்ன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பிளாகருக்கு டிராஃபிக் அதிகமா நடந்திருக்கணும். அப்படி நடந்தா மட்டும் தான் பிளாகர் வந்து அப்ரூவல் குடுப்பாங்க. அப்ரூவல் கிட்டத்தட்ட 1 வீக் ஆகலாம். 1 வீக்குக்கு மேல ஆகலாம். 2 வீக் ஆகலாம். 1 மந்த் கிட்ட கூட ஆகலாம். டைமிங் வந்து நம்ம சொல்ல முடியாது. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, 24 மணி நேரத்தில அப்ரூவல் கிடைச்சது பிளாகர்ல. 2 நாள்ல கிடைச்சது, 3 நாள்ல கிடைச்சுது சொல்லுவாங்க. அது வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 2 பிளாகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வாங்கியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய 2 பிளாகருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஆச்சு. 16, 17 நாள் ஆச்சு கிட்டத்தட்ட எனக்கு அப்ரூவல் கிடைக்க. அப்ரூவல் கிடைச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு மெயில் சென்ட் பண்ணிருவாங்க. கங்கிராச்சுலேஷன் உங்களுடைய பிளாகர் வந்து அப்ரூவல் குடுத்தாச்சு. நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் வந்து செட் பண்ணியிருப்போம். நம்மளுடைய பிளாகருக்கு ஆட்டோமேட்டிக் ஆட் வந்து செட் பண்ணிவிட்டு முடிச்சுட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஆட் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சுரும். நம்மளுக்கு வந்து ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாகர் எழுதுறதுக்கான ப்ரொசீஜர் இப்படித்தான் இருக்கும். கீழலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மோர் டீட்டெயில்ஸ் அதாவது கீழ அப்படியே வந்துருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாலோ வியூஸ்ன்னு சாரி அபௌட் யூஸ்ன்னு சொல்லிட்டு, இந்த உங்களுடைய வெப்சைட் வந்து எத பத்தினது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப்ஸ் ரிலேட்டடா தான் போட்டிருந்தோம். கவர்மெண்ட் ஸ்கீம பத்தி போட்டிருந்தோம். இப்ப தான் ரீசென்ட்டா வந்து ஆன்லைன் ஜாப் வந்து போட்டிருந்தோம். ஏன்னா, முன்னாடி எல்லா வீடியோஸ் வந்து ஆல்ரெடி போட்டு முடிச்சாச்சு. பான் கார்டு அப்ளை பண்றது எப்படி? ஆதார் கார்டு அப்ளை பண்றது எப்படி? எப்படி கரெக்ஷன் பண்றது? எல்லாமே ஆல்ரெடி வீடியோ போட்டு முடிச்சாச்சு. இனி அத பத்தின போடுறதுக்கு டீட்டெயில்ஸ் வந்து இல்ல அப்படிங்கிறதுனால, எனக்கு தெரிஞ்ச ஆன்லைன் ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மூலியமா நெறைய பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்ன் பண்ண வச்சுக்கிட்டும் இருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. இந்த இடத்துல நான் தெளிவா அதாவது இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா, நான் சொல்றது மூலியமா ஒரு 4 பேர் வந்து ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா, அது வந்து எனக்கு ரொம்ப பெருமை தான். அது நான் வந்து தைரியமா எல்லா இடத்துலயும் போய் சொல்லுவேன். இந்த மாதிரி நீங்க வந்து எடிட் பண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆட்சென்ஸ்க்கு அப்ரூவல் குடுக்கணும். இந்த மாரி காப்பிரைட் கன்டென்ட் இந்த மாரிலாம் இல்லாம, அபௌட் பத்தின டீட்டெயில்ஸ் வந்து குடுக்கணும். டிஸ்க்ளைமர் பாலிசி குடுக்கணும். பிரைவசி பாலிசி இந்த மாரி என்னுடைய பிளாகர் வெப்சைட்ல இந்த மாரிலாம் இருக்கு. இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணணும். இதெல்லாமே பண்ணி முடிச்சு தான் நம்ம வந்து ஆட்சென்ஸ்க்கு அப்ரூவல் குடுக்கணும். இப்போ வந்து ஜனவரி மந்த்துக்கான பேமெண்ட் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து காட்டிர்றேன். நண்பா, எங்களுடைய ஆட்சென்ஸ் பேஜ் வந்து இதுதான். ஆட்சென்ஸ் அக்கவுண்ட்ட லைவா ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறோம். பாருங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்து அதாவது பிப்ரவரி மந்த்துக்கான இன்கம் $170 வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் ரிசீவ் ஆயிருக்கு. ஜனவரி மந்த்துக்கான இன்கம் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிர்றோம். லாஸ்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, $604ங்கிற மாரி காமிச்சிருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, வியூ பேமெண்ட் இத வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து போன மந்த் ஜனவரி மந்த்துக்கான இன்கம் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. பாருங்க $604 ஓகேங்களா? $604னா இந்தியன் அமௌண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரூ. 43,500 கிட்ட வரும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதாவது எவ்ரி மந்த் 21ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு ரிசீவ் பண்ணிருவாங்க. ஆனா, ஆட்சன்ஸ் கம்பெனி வந்து 21ஆம் தேதியே பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. நம்ம பேங்க் வர்றதுக்கு ஒரு 2, 3 நாள் டிலே ஆகலாம். இன்னைக்கு கரெக்ட்டா ஈவினிங் டைம்ல நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்திருந்தது. அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ வந்து காட்டுறேன். ஓகே நண்பா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட்டு. எந்த ஒரு யூடியூப் சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சன்ஸ மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஷோ பண்ணி காட்டுவாங்க. இந்த மாரி பேங்க் அக்கவுண்ட்ல வந்திருக்கிற அமௌண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே ரிசீவ் பண்ணது கிடையாது இதுவரைக்கும். பட் நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே மக்களுக்கு தெரியணும், புரியும்படி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேங்க் ஸ்டேட்மெண்ட்ட டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய பேங்க் அக்கவுண்ட் பேங்க் ஆஃப் பரோடா. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது இன்னைக்கு டேட் வந்து 24/2/2021. இதில வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து கிரெடிட்ன்னு சொல்லிட்டு ரூ. 43,443 வந்து ரிசீவ் ஆயிருக்கு. இதில இது வந்து பார்த்தீங்கன்னா, பிளாகர்லேருந்து சென்ட் பண்ணது. அதாவது ஆட்சன்ஸ்லேருந்து சென்ட் பண்ண அமௌண்ட் தான். அ அந்த $604 சொல்லியிருந்தேன்ல, அத வந்து இந்தியன் அமௌண்ட்டா கன்வெர்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த ரூ. 43,000க்கு ரூ. 78 வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டிரான்சாக்ஷன் ஃபீஸ வந்து பார்த்தீங்கன்னா புடிச்சுட்டாங்க. பேங்க் ஆஃப் பரோடால வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 78 புடிச்சிருக்காங்க. உங்களுடைய பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ புடிப்பாங்க? எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, டெபிட் ஆகுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா, பேங்க் ஆஃப் பரோடால ரூ. 78 புடிக்கிறாங்க. அவங்களுடைய கமிஷன்ஸ்க்கு. ஓகே. எல்லாம் போயிட்டு மீதி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 43,443 பேங்க் அக்கவுண்ட்டுக்கு கிரெடிட் ஆச்சு. ஜஸ்ட்டு இந்த ரூ. 43,000 ஏர்ன் பண்றதுக்கு மக்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. எத்தன மணி நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனில பாஸ் சொல்லக்கூடிய விஷயத்த கேட்டுக்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நான் இந்த இடத்துல மோட்டிவேஷனல் டாக் பேச வரல. ஜென்ரலா சொல்றேன். ஜஸ்ட்டு வீட்ல இருந்தபடியே மொபைல் ஃபோன் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் மூலியமா இருந்து ரூ. 43,000 சம்பாதிக்கிறதுக்கும், ஒரு கம்பெனில போயி கஷ்டப்பட்டு வேலை பார்த்து பணம் சம்பாதிக்கிறதுக்கும் எவ்வளவோ டிஃபரெண்ட் இருக்கு. ஸோ, இந்த இடத்துல நீங்க திங்க் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் பண்ண போறது நீங்க மட்டும் தான். மத்தபடி நெகட்டிவ் கமெண்ட் குடுக்குறவங்களோ, இல்ல பாசிட்டிவ் கமெண்ட் குடுக்குறவங்களோ யாருமே கிடையாது. ஒர்க் பண்ண போறது நீங்க தான். எதா இருந்தாலும் நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, யோசிச்சு முடிவெடுக்கணும். ஸோ, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க பிளாகர் மூலியமா எழுதி போஸ்ட் பண்றது மூலியமா இவ்வளோலாம் இன்கம் வருது அப்படின்னா, நீங்க ஏன் இந்த இடத்துல வந்து பண்ணக்கூடாது? அப்படிங்கிற மாரி கொஸ்டின்ஸ் இருக்கு. கண்டிப்பா எல்லாராலயும் பண்ண முடியும். இதுக்கு இங்கிலீஷ் நாலேட்ஜ் இருக்கணும் அவசியம் கிடையாது. படிப்பு நாலேட்ஜ் இருக்கணும். அதிகமா படிச்சிருக்கணும். டிகிரி படிச்சிருக்கணும். இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும்லாம் கிடையாது. ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும். கண்டிப்பா பிளாகர் மூலியமா வந்து ஏர்ன் பண்ணலாம். ஒரு சில பேர்லாம் கேட்டிருந்தாங்க. யூடியூப்ல வீடியோ போட்டிருப்பாங்க. அத வந்து அப்படியே நான் வந்து பிளாகரா வந்து பார்த்தீங்கன்னா எழுதலாமான்னு கேட்டிருப்பாங்க. கண்டிப்பா எழுதலாம். காப்பிரைட் இல்லாதபடி எழுதுனீங்க அப்படின்னா, ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் குடுத்துட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மந்த்லி ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா, பிளாகர் மூலியமாவே ஏர்ன் பண்ணிட்டு இருக்க முடியும். ஸோ, கொஞ்சம் உங்களுடைய எஃபோர்ட்ட போடுங்க. உங்களுடைய சொந்த முயற்சியில நீங்க வேற மாதிரி திங்க் பண்ணி நெறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கரண்ட்டா இருக்கு. நம்ம டிஜிட்டல் இண்டியால எவ்வளவோ விஷயத்த நீங்க வந்து மூளைய கசக்கி யோசிச்சு எழுதுனீங்க அப்படின்னா, சூப்பரா நீங்களுமே மந்த்லி கிட்டத்தட்ட ரூ. 43,000 என்ன ரூ. 50,000 ரூ. 60,000 கூட நீங்க வந்து மந்த்லி கிட்டத்தட்ட ஏர்ன் பண்ண முடியும். ஜஸ்ட்டு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் மூலியமா வீட்ல இருந்துகிட்டே பண்ண முடியும். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பிளாகர் வந்து கிரியேட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ, நெக்ஸ்ட் வீடியோல பிளாகர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நம்ம போஸ்ட் பண்றது? பிளாகர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, டூல்ஸ்லாம் இருக்கு. சாரி பிளாகர் டூல்ஸ்னா என்ன? அது எப்படி எடிட் பண்றது? எப்படி டிசைன் பண்றது? வெப்சைட் எப்படி கிரியேட் பண்றது? எல்லா வீடியோவுமே உங்களுக்கு அடுத்தடுத்த டுட்டோரியல்ல வரப்போது. வித்து ஃப்ரீயோட. அதாவது பிளாகர் பத்தி கிரியேட் பண்றதுக்கு நெறைய கோர்சஸ்லாம் இருக்கு. ஆன்லைன்லேயே கோர்ஸ் இருக்கு, ஆஃப்லைன்லேயே இருக்கு. இதெல்லாம் போய் நீங்க போய் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அமௌண்ட் பே பண்ண சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ரூ. 10,000 ரூ. 15,000 நீங்க பே பண்ணீங்கன்னா தான், அதுக்கான கிளாஸ் உங்களுக்கு குடுப்பாங்க. பட் நம்ம சேனல்ல எல்லாருக்குமே ஃப்ரீயாவே வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சொல்லிக் குடுக்க போறோம். ஸோ, நம்ம சேனலோட கனெக்ட் பண்ணி இருந்துக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். தேங்க் யூ.